अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी भाषाचार्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 உன்னத அறிவு. ஸ்லோகம் 39. அத்தியாயம் 4 ஸ்லோகம் 39. ஸ்ரத்தாவாங்லபதே ஞானம் தத்பரக சம்யதேந்திரியக ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. மொழிபெயர்ப்பு: உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதன் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவன் ஆவான். அதனை அடைந்த பின் வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதியை அவன் அடைகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வின் ஞானம் கிருஷ்ணரின் மீது திடமான நம்பிக்கையுடையவனால் அடையப்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் என்று எண்ணுபவன் ஸ்ரத்தாவான், அதாவது நம்பிக்கையுடையோன் எனப்படுகிறான். இதயத்தை எல்லா பௌதீக கலங்கங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதாலும் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதாலும் இந்த நம்பிக்கை அடையப்படுகின்றது. இது மட்டுமின்றி புலன்களையும் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை கொண்டு புலன்களை அடக்குபவன் தாமத கிருஷ்ண உணர்வின் ஞானத்தில் எளிதாக பக்குவத்தை அடைய முடியும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம அத்தியாயம் 4 உன்னத அறிவு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த அத்தியாயம் முடிச்சிடலாம். ஓகே, இப்ப இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் இல்லையா, பகவான் குரு சீட பரமருடைய முக்கியத்துவத்தை ஆரம்பத்துல இருந்து பகவான் விளக்குனாங்க. இப்ப அதுக்கப்புறம் கிருஷ்ண உணர்வின் செயல்கள் இல்லையா, இந்த 3 விதமான கர்மாக்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்கர்மா கிருஷ்ண உணர்வின் செயல்கள்ல இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த கிருஷ்ண உணர்வின் செயல்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் அது நம்ம புரிந்து கொள்வது மிக மிக கடினம். அதனால கண்டிப்பா ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த ஆன்மீக குருவை அணுகினால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப அந்த ஞானம் ஆன்மீக குருவின் மூலமாக அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா எப்படி இருக்கும், இந்த துன்பக்கடலை நாம் கடந்து விட முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஞானம் எப்படி விறகு எப்படி இந்த நெருப்பு விறகு எப்படி எரித்து சாம்பலாக்குகின்றதோ அதே மாதிரி இந்த ஞான நெருப்பானது நம்மளுடைய எல்லா ஜட செயல்களின் விளைவுகளையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த ஞானம்தான் எல்லா யோகங்களின் முற்றிய பலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது இப்ப இதுல பார்க்கும்போது இந்த ஞானம் இது எல்லாமே நம்ம கேட்டுக்கிட்டே வரும். இப்ப இதுல யாருக்கு நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பாக அவங்க எப்படி கண்டிப்பாக அவங்க ஆன்மீக அமைதியை அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்றாங்க. உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து, ஒரு செகண்ட், உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதர் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவன் ஆவான் இல்லையா. ஆன்மீகத்தை பொறுத்த வரையிலும் முதல்ல என்னன்னா நம்பிக்கை இல்லையா. நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸ்ரத்தா. இப்ப இந்த நம்பிக்கை இருக்கிறனாலதான் நம்ம இது எல்லாமே வந்து செய்கின்றோம் இல்லையா? இல்லைன்னா வந்து நம்ம செய்வோமா? பகவானுக்கான நம்ம அந்த பக்தி சேவை, பகவானுடைய நாமத்தை சொல்வது, பகவானுடைய பிரசாதத்தை வந்து சாப்பிடுவது, இல்லையா பகவானை பற்றி வந்து கேட்பது, இது எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்ல அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பின்னாடி வந்து பகவான் 18வது அத்தியாயத்துல வந்து சொல்லியிருக்காங்க, யார் ஒருவருக்கு வந்து இந்த நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு பக்தர்களுடைய மத்தியில் வந்து விவரிக்கும் போது அவங்களுக்கு அந்த பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது அப்ப வந்து அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில முதல் படி என்னன்னா நம்பிக்கை தான் இது. இப்ப இந்த மாதிரி நம்பிக்கையுடன் இந்த ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சு கொண்டு புலன்களை யார் அடக்குகிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஞானத்தை அடைய தகுதி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு என்ன அப்படின்னா என்ன ஆகும்? ஆன்மீக அமைதி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பக்தி தொண்டு செய்வதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும் போது நவயோகேந்திரர்கள் இப்ப அவங்க அதுல சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, துஷ்டி புஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லோகம் வந்து வரும். என்ன அப்படின்னாக்கா ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமான பசியோட வந்து இருக்காங்க இல்லையா? ரொம்ப பசியோட இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா வந்து ஒரு பெரிய விருந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட சாப்பிட என்னாகும்? அவங்களுக்கு வயிறு நிறையும் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னும் நல்லா சாப்பிட அவங்களுக்கு என்னாகும்? போதும், எனக்கு நல்ல திருப்தி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லிடுவாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தானாமா நம்ம வந்து பகவானுக்கான பக்தி சேவை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வரும்போது எப்படி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பசி எடுக்கும்போது அவங்க சாப்பிட சாப்பிட அந்த பசி வந்து தீருதோ, இப்போ அதே மாதிரி தானமா நமக்கு இந்த ஞானம் இல்லையா பக்தி தொண்டு சேவை இது எல்லாமே வந்து நம்ம செய்யும் போது என்ன ஆகுமாமா? கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த திருப்தி வந்து ஏற்படுமாமா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்? இன்னும் நம்ம வந்து பகவானை பற்றி வந்து நம்ம தெரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். பகவானுக்கும் இருக்கின்ற அந்த வந்து அந்த உறவை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது இன்னும் வந்து நமக்கு என்ன ஆகுது? ஆனந்தம் வந்து அதிகரிக்குது. இப்ப இன்னும் வந்து அப்போ வந்து மேல போகும்போது அவங்களுக்கு என்னது? ஓகே, எனக்கு ஃபுல்லா பசி அடங்கிருச்சு அப்படின்னு சொல்ல மாதிரி அவங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திருப்தி வந்து ஏற்பட்டு அவங்களுக்கு அமைதி, பூரண அந்த ஆன்மீக அமைதி வந்து ஏற்படுமாமா பகவானுக்கான அந்த பக்தி சேவை வந்து செய்யும் போது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகுமாம்னா நமக்கும் அந்த நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இப்ப இதுல நம்பிக்கை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி வந்து இதுல விளக்கப்படுது. இப்ப இந்த நம்பிக்கை இருக்கிறனாலதான் நம்ம வந்து எல்லாமே வந்து என்ன பண்றோம்? இந்த புலன்களை வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க விவரிச்சிருக்காங்க. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா கண்டிப்பா என்னங்க நம்ம வந்து இதுல எல்லாம் பக்தியில எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாமே சாப்பிட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு இது எல்லாமே மற்ற உயிரினங்களை வந்து சாப்பிடுவது வந்து தவறு அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு தெரியாது. ஆனா இங்க வந்த பிறகு ஓகே இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்த பிரசாதம் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வந்து அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளும் போது என்ன ஆகுது? ஓகே, நான் வந்து வெளியே அது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட மாட்டேன், ஏன்னா கிருஷ்ணருக்கு பிடிக்காது இல்லையா? கிருஷ்ணருக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். கிருஷ்ணருக்கு வந்து நமக்கு பிடிக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து நமக்கு கிருஷ்ணருக்கு பிடிக்காதது நமக்கும் பிடிக்காது இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது என்னாகும்? நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். அதன் மூலமாக என்னாகும்? நமக்கு வந்து அந்த புலன்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுது. இப்ப இது எல்லாமே நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா நம்ம வந்து இந்த பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து உச்சரிப்பதாலும் அதுக்கப்புறம் பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு பயிற்சி இப்ப பாக்குறோம் இல்லையா இந்த 4 விதமான கட்டுப்பாடுகள், அதுக்கப்புறம் பகவானுக்கான இது பக்தி தொண்டு சேவைகள், சிறு சிறு சேவைகள், இதெல்லாம் அப்புறம் பகவானை பற்றி வந்து கேட்பது, இது எல்லாமே நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு தூய்மை அடைகிறோம் இல்லை இந்த ஞானத்தின் மூலமாக. அதுக்கப்புறம் இதன் மூலமாக என்ன ஆகுது? நமக்கு முன்னேற்றம் ஏற்பட நமக்கு இன்னும் நம்பிக்கை வந்து அதிகமாகுது. இப்ப இந்த நம்பிக்கையின் மூலமாக இன்னும் நம்ம வந்து அதிகமான பக்தி சேவைகள் வந்து செய்கின்றோம். இப்ப இதன் மூலமாக இது மட்டும் நமக்கு செஞ்சா போதாது, புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா செய்யும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பா அந்த பக்குவ நிலை அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க விவரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல பார்க்கும்போது இப்ப இது வரைக்கும் நான் வந்து பார்த்தோம் இல்ல, இது எல்லாமே வந்து யாரு நம்பிக்கையோட செய்யறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஆன்மீக அமைதி கிடைக்கும். இது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன நடக்கும்? அது வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து விவரிக்கிறாங்க. ஸ்லோகம் 40. ரத்ததானஸ்ச சம்யயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோ அஸ்தி ந பரோ ந சூகம் சம்சயாத்மனக. மொழிபெயர்ப்பு. ஆனால்
சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவது இல்லை. அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஐயமுள்ள ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் இல்லை. பொருளுரை: தரமான அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களில் பகவத்கீதையே மிக சிறந்ததாகும். மிருகங்களைப் போல இருக்கும் மனிதர்களுக்கு சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கையோ சாஸ்திர ஞானமோ இல்லை. சிலர் சாஸ்திரங்களை பற்றி அறிந்திருந்தாலும் அவற்றில் சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முடிந்தாலும் அச்சொற்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. வேறு சிலர் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களில் நம்பிக்கை வைத்து இருந்தாலும் புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வது இல்லை. அத்தகைய நபர்கள் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்க முடியாது. அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். மேலேயுள்ள குறிப்பிட்ட நபர்களில் நம்பிக்கையின்றி எப்போதும் சந்தேகத்தால் உணர்பவர்கள் எவ்வித முன்னேற்றமும் அடைவது இல்லை. கடவுளிடமும் அவரது சொற்களிலும் நம்பிக்கை அற்ற மனிதர்கள் இவ்வுலகிலோ மறு உலகிலோ எந்த நன்மையும் அடைவது இல்லை. அவர்களுக்கு சுகம் என்பதே இல்லை என்று கூறலாம். எனவே சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றி ஞானத்தின் நிலைக்கு உயர்வு பெற வேண்டும். இந்த ஞானம் மட்டுமே ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு உன்னத தளத்திற்கு ஒருவனை உயர்த்தக்கூடியது. வேறு விதமாக கூறினால், சந்தேகமுடைய நபர்களுக்கு ஆன்மீக விடுதலைக்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை. எனவே சீட பரம்பரையில் வரும் சிறந்த ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வெற்றி அடைய வேண்டும். இல்லையா? அப்ப இதுல பார்த்தோம்னா நம்பிக்கை இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இதுல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க விவரிக்கிறாங்க இல்லையா? பிரபுபாதரும் அதுக்கு கீழே விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இப்ப சாஸ்திரத்துல யாருக்கு நம்பிக்கை இல்லையோ கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை, மிருகங்களை போன்று இருக்கும் மனிதர்களுக்கு சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கையோ சாஸ்திர ஞானமோ இல்லை. ஏன்னா இப்ப இந்த சாஸ்திர விதிகள் இது எல்லாமே யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்காக தான் இல்லையா? இப்ப நம்ம போறோம், ரோட்ல போகும்போது டிராபிக் சிக்னல் இல்ல, அந்த சிக்னல் அந்த விதிமுறைகள் எல்லாமே யாருக்காக? நமக்காக தான் இல்லையா? மற்ற உயிரினங்கள் இப்ப ஒரு நாய் போகுதுன்னா அதுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாது, அது பாட்டுக்கு அது போகும் இல்லையா? நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது, ஏன்னா அதுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இப்ப இதே மாதிரி சாஸ்திரங்களை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எதுக்கு ஒப்பிடலாம் இல்லையா? இப்ப அது இந்த மிருகங்களை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனிதர்கள்ல பார்த்தோம்னா உயிரினங்களே பார்க்கும்போது 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. இப்ப அதுல பார்க்கும்போது 4 லட்சம் வகைதான் மனித உயிரினங்கள். இப்ப அதுலயும் பார்க்கும்போது மனிதர்களிலேயே 4 லட்சம் வகைகள் இருக்காங்களாமா. இப்ப அந்த 4 லட்சம் வகையிலேயே பார்க்கும்போதும் நாகரிகம் அடைந்தவர்கள், நாகரிகம் அடையாதவர்கள் அப்படின்னு சொல்லி விவரிக்கப்படுது. இப்ப அதுல பார்க்கும்போது நாகரிகம் அடைந்தவர்களையும் பல வகைகள். இப்ப அதுல பார்க்கும்போது பகவானை யாரு புரிந்து கொள்கிறார்களோ, யார் பிரம்மத்தை உணர்கிறார்களோ, இப்ப அவங்க உயர்ந்தவர்கள், பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். இப்ப அதுலயும் பார்க்கும்போது வைஷ்ணவர்கள், யாரு பகவானுக்கான பக்தி சேவை செய்கிறார்களோ ஆரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே பார்க்கும்போது பார்த்தோம்னா வைஷ்ணவர்கள்லயே பக்தர்கள்லயே 3 வகையான பக்தர்களும் இருக்காங்க. ஆரம்ப நிலை, அதுக்கப்புறம் 2ஆம் நிலை, அதுக்கப்புறம் முதல் நிலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிலை ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் முதல்ல வர்றோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இது எல்லாமே எதுவும் தெரியாது. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா கிருஷ்ணர் தான், கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப இன்னும் பக்தர்களுடைய சங்கத்துல இன்னும் முன்னேறி போகும்போது பகவானோட பக்தர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்தர்களுடைய சங்கத்துல அவங்க அவங்களுடைய சகவாசம் இருக்கும். அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் உயர்ந்த நிலையில பக்தர்கள். இன்னும் முன்னேறி போய் இல்லையா உத்தம பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிரபுபாதர் எல்லாமே அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லா உயிரினங்களையும் எல்லாருமே பகவானுடைய பாகமாக அவங்க பார்ப்பாங்க. அந்த ஒரு நிலையில் இருப்பவர்கள் யாரு அப்படின்னாக்கா உத்தம பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி பலவித நிலைகள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா சில பேருக்கு எப்படி இங்க சொல்லி இருக்கிற மாதிரி சாஸ்திரத்துல நிறைய பேருக்கு நம்பிக்கையே கிடையாது. சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஓ இதெல்லாமா இதுவா, அது பகவத்கீதை, யாரோ பகவான் பகவான் கிருஷ்ணர்னா என்ன ஒரு சரித்திர புருஷர் அவ்வளவுதான் இல்லையா? சரித்திரத்துல எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி பகவான் மகாபாரதத்துல ஒரு இடத்துல அந்த போர்க்களத்துல இந்த ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் எடுத்துக்குவாங்க இல்லையா? ஒரு எப்படி சொல்லுவோம்னா ஒரு என்ன எப்படி சொல்லலாம்னா
ஒரு முக்கியமான நபர், அவ்வளவுதான். அந்த சரித்திரத்துல இருந்து வந்தாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு இருக்கு. அந்த மாதிரிதான் சில பேர் எடுத்துக்குவாங்க. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள் வந்து மறுப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய துரதிர்ஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தங்களுடைய சுதந்திரம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. பகவான் வந்து இங்க சொல்றாங்க, சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவது இல்லை, அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஐயமுள்ள ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் இல்லை. இப்ப இதுல பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து சாஸ்திரம் உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாகவே வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஈஸியாவே, இல்லையா? ஏன்னா வந்து பார்த்தோம்னா இப்ப வந்து பசும் சாணம் இல்லையா, அது உண்மையிலேயே பார்த்தோம்னா அது என்னது இல்லையா, ஒரு மலம் இல்லையா, ஒரு பசுவனுடைய மலம். ஆனா அது என்ன பண்ணாங்க, நமக்கு கிருமி நாசினியாக வந்து எல்லாருமே வந்து உபயோகிக்கிறாங்க இல்லையா. அது நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து பாக்குறோம். இன்னைய வரைக்கும் நிறைய பேர் வந்து வந்து உபயோகம் செய்து கொண்டே வந்து இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும் போது இல்ல இதே பார்த்தோம்னா ஒரு உயர்ந்த பக்தர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அவங்களுடைய மலம் தொட்ட நம்ம கண்டிப்பா வந்து நம்ம தூய்மை வந்து நம்ம செய்து கொள்ள வேண்டும். ஆனா இதே பார்த்தோம்னா பசுவின் சாணம் வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லும் போது சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஏன்னா சாஸ்திரத்தை நாம் சந்தேகிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது இல்லையா. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த விளக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திருக்கோம். ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து குறைபாடுகள் அற்றது. நமக்கு வந்து பார்த்தோம்னா 4 குறைபாடுகள் வந்து இருக்கு. அந்த எல்லா குறைபாடுகளும் அற்றது வந்து சாஸ்திரம் இல்லையா. இப்ப அதை வந்து நம்ம அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படியே வந்து நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா. பகவான் வந்து குறையற்றவர் இல்லையா. பகவானிடமிருந்து வந்தது எல்லாமே வந்து குறையற்றதுதான். அதனால அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து நாம் சந்தேகிக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இப்ப இன்னொரு விளக்கமும் வந்து நம்ம இன்னும் புரியுற மாதிரி வந்து பார்த்தோம்னா, இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு தந்தை யாரு அப்படின்னு சொல்லி வந்தோம், அந்த குழந்தை தானே வந்து தேடணும் அப்படின்னாக்க முடிகிற காரியமா? நானே வந்து என்னுடைய தந்தையை வந்து நான் தேடிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து நினைச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து ரொம்ப கடினமான காரியம். ஆனா அதே குழந்தை வந்து தாயிடம் சென்று தந்தை யாருன்னு கேட்டோம்னா அதை விட சாட்சி தேவையே இல்லை. இப்ப அதே மாதிரிதான் சாஸ்திரம் இல்லையா, எல்லாமே பகவானிடமிருந்து வந்தது. அது அப்படியே என்ன சொல்லப்பட்டிருக்கோ நம்ம வந்து ஏற்றுக்கொண்டாலே வந்து போதும். ஏன்னா ஒரு தாய் மாதிரி இல்லையா, அந்த அத்தாட்சி தந்தை யார் அப்படின்னு சொல்லி அந்த அத்தாட்சி தாயை விட வந்து யாராலையும் வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் சாஸ்திரத்துல என்ன கூறப்பட்டிருக்கோ அதை அப்படியே நம்ம நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பா வந்து நமக்கு இங்க சொல்லி இருக்கிற மாதிரி அந்த அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்க அந்த தகுதி வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆன்மீக அமைதியை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதே நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா நமக்கு இங்க பகவான் சொல்லியிருக்கிற அந்த ஒரு நிலைதான். இந்த உலகிலோ மறுபிறவிலோ இன்பமே இல்லை இல்லையா. இங்க அப்புறம் அவங்க என்ன பண்ண இதே பௌதிக உலகத்துலதான் திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு இல்லையா, இந்த 3 வகையான துன்பங்கள் இல்லையா, இந்த மாதிரிதான் வந்து நம்ம இருக்க வேண்டியதுதான். ஆனா வந்து இதே பார்த்தோம்னா நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இதுல இருந்து வெளியேற முடியும், இல்லாதவங்களுக்கு இங்கேதான் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு கதை வந்து பார்க்கலாம். ஏன்னா பகவானுக்கான அந்த சிறிதளவு பக்தி சேவை நம்ம செய்தாலும் கூட வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து நமக்கு இழக்கப்படுவது இல்லை, நமக்கு தெரியாம செய்தாலும். ஏன்னா பகவானுடைய நாமத்தை எப்படி உச்சரித்தாலும் ரொம்ப கிண்டலாக, இங்க பாருப்பா இங்க வந்து ரோட்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கிண்டலா இங்க பாரு ஹரே கிருஷ்ணா போறாங்க, ஒரு கிண்டலா சொன்னாலும் அதுக்கும் பலன் உண்டாமா. அதுக்கப்புறம் வந்து கேலியாக அவங்க வந்து ஐயோ பாருங்க ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேலியாக சொன்னாலும் அதுக்கும் வந்து ஒரு பலன் உண்டாமா. பாருங்களேன் ஹரிநாமம் வந்து எவ்வளவு கருணை இதை பாருங்க. ஏன்னா பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இல்லையா. பகவானுடைய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா அங்கேயும் அதுவும் பகவான் தான். ஏன்னா பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுடைய உருவத்திற்கும் பகவானுடைய ஆத்மாவிற்கும் பகவானுடைய உடலுக்கும் இல்லையா பகவானோட எது எது சம்பந்தப்படுது எதுக்கும் வந்து வித்தியாசம் இல்லை. பௌதிக உலகத்தில் தான் வேறுபாடு இருக்கு இல்லையா, நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆனா பகவானுக்கும் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை இல்லையா. பகவான் சச்சிதானந்த ரூபம் இல்லையா. அப்ப இதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. பகவான் நம்முடைய பௌதிக அறிவிற்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெண் ஒரு தவறான வாழ்க்கையை எப்பவுமே வந்து வாழ்ந்துகிட்டே இருந்ததுனால அரசர் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த என்னுடைய இடத்துல வந்து ஆட்சியில வந்து இந்த இடத்துல நீங்க வந்து இருக்கக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பெண்ணுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அவங்க வந்து
தவறான விதத்துல வாழ்ந்திருந்தால் நிறைய பணம் நிறைய நகைகள் எல்லாமே வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அது எல்லாமே எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கொண்டு போகும்போது அந்த வழியில ஒரு இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கோயில் வாசல்ல உட்காந்து ரொம்ப நேரமா உட்காந்து அவங்க இது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து இதுல வெற்றிலை எடுத்து சாப்பிடுறாங்க. அதுலயும் வந்து சுண்ணாம்பு வந்து தடவி சாப்பிடுறாங்க. இப்ப அந்த மாதிரி சுண்ணாம்பு தடவி சாப்பிட்ட பிறகு அப்புறம் அந்த கையில வந்து சுண்ணாம்பு இருக்கு. அது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கோயில அந்த தூண்ல இருக்கிறது வந்து அவங்க வந்து அதை அது எல்லாமே வந்து தடவி வச்சுட்டாங்க. அவங்க கையில இருக்கிறது எல்லாமே வந்து அதுல வந்து தடவிட்டாங்க. இப்ப அவங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, திருடர்கள் வந்து திருடர் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய பணம் நகை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சில நேரம் கழிச்சு அந்த பெண் வந்து உயிர் போயிருது. அவங்களுடைய உயிர் போயிருது, மரண காலம் வந்து உயிர் போயிருது. இப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, யமலோகத்துக்கு வந்து போகும்போதும் அங்க வந்து தீர்ப்பு சொல்லும் போதும் இந்த பெண்ணுக்கு உடைய பாவம் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. எப்படி வாழ்நாள் முழுக்க இந்த பெண் தவறாக தானே வந்து வாழ்ந்தாங்க, எப்படி இந்த பெண்ணுடைய வந்து எல்லாமே வந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசி காலத்துல அந்த பகவானுடைய கோயில்ல வந்து ஒரு சின்ன இடம் அளவுக்கு அவங்க வந்து சுண்ணாம்பு அடிச்சுட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து கையில இருக்கிறத அவங்க தேய்ச்சிருக்காங்க, அது சுண்ணாம்பு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆகாம அது ஒரு புண்ணிய செயலா போயிருச்சு, இருக்கிற பாவம் எல்லாம் அழிஞ்சு போச்சாமா. பாருங்களேன், இதெல்லாம் நம்பிக்கை தான் இல்லையா? இப்ப நம்ம இதெல்லாம் கேட்கிறோம், இதெல்லாம் உண்மையா, இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு நடக்காது இல்லையா? இதே வந்து நம்பிக்கையோட செயல்படுறவங்களுக்கு நடக்கும். இதுதான் இல்லையா பகவான் இந்த ஸ்வேதாஸ்வதர் உபனிஷதம் நம்ம அடிக்கடி அந்த கோடிங்ஸ் வந்து பார்ப்போம் இல்லையா? யார் ஒருவர் ஆன்மீக குருவிடமும் பகவானிடமும் அசையாத நம்பிக்கை வந்து வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு வேதங்களுடைய எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்படும், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெளிப்படுத்தப்படும். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா உண்மை. ஏன்னா ஆன்மீக குருவை வந்து நம்ம ஒரு சாதாரண நபராக நம்ம வந்து கண்டிப்பா வந்து பார்க்க முடியாது இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ஆன்மீக குருவை பற்றி வந்து பார்க்கும் போதும் நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு நம்ம ஒருத்தருடைய இருதயத்துல இருக்கின்ற இவ்வளவு பெரிய விஷயத்தையும் கூட அவங்களால வந்து மாற்றக்கூடிய அந்த ஒரு சக்தி வந்து இருக்கு. ஏன்னா பகவானால வந்து அவங்க சக்தி அளிக்கப்பட்டவர்கள். இப்ப அதனால அவர்களை வந்து நம்ம சாதாரண நபராக வந்து பார்க்கவும் முடியாது இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் அந்த சாஸ்திரமும் அந்த மாதிரிதான். ஏன்னா ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரம் இவங்க மூன்றுமே வந்து பார்க்கும் போதும் குறைபாடு அற்றவர்கள் இல்லையா, 4 குறைபாடு இல்லாதவர்கள். இதை வந்து நம்ம என்றையுமே வந்து நான் சந்தேகிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். பகவத்கீதையை போன்ற சாஸ்திரங்களில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வதில்லை இல்லையா? சில பேர் சாஸ்திரத்திலே நம்பிக்கை இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சில பேருக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருந்தாலும் பகவான் கிருஷ்ணனுடைய வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை இல்லையா? நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் உண்மையா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வேலை செஞ்சா நம்ம சாப்பிடலாம், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இறந்த பிறகு எங்க போகணும் நமக்கு தெரியாது, அதனால அவங்க சொல்றது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியும் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நம்பவே மாட்டாங்க. அப்படியும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? இப்ப அதுதான். இப்ப அந்த மாதிரி இப்ப இன்னொரு கதையை வந்து பார்க்கும்போது என்னன்னா, ஒரு நபர் அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய காதலிக்காக வந்து பூ வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து பெருசா வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. இப்ப அந்த பள்ளத்தை வந்து தாண்டி வந்து அவங்க போகணும். இப்ப அந்த மாதிரி தாண்டி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கையில இருக்கிற பூ வந்து தண்ணியில கீழே விழுந்துருது. ஓகே, இதை எடுத்து எப்படி வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத வழியா வந்து பார்க்கும்போதும் பகவான் இல்லையா பெருமாளுடைய அந்த ஊர்வலம் வந்து போயிட்டு இருக்கு. என்னமோ ஒரு விசேஷம் வந்து நடக்குது, அந்த வழியா வந்து ஊர்வலம் வந்து போயிட்டு இருக்கு. அதனால சரி கீழே விழுந்த பூ ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு அவங்க அர்ப்பணம் வந்து பண்ணிட்டாங்க. பாருங்களேன், இப்ப இந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து கடைசி காலம் அவங்களுக்கு இதே மாதிரி கடைசி காலம் வந்து வரும்போது யமதர்ம லோகம் அங்க போகும்போது அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து வழங்கும் போது, நீ வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து புண்ணியம் வந்து ஏத்துக்கிறியா இல்ல வந்து புண்ணியம் ஏத்துக்கிறியா இல்ல பாவத்தை ஏத்துக்கிறியா முதல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அங்க கேக்குறாங்க. நான் வந்து என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும், நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப தேவர்களுடைய கணக்குப்படி பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆகும். இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அரை மணி நேரம் நீ அங்க வந்து இருக்கலாம்
அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மாதிரி நான் என்ன புண்ணியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது இந்த மாதிரி நீ வந்து பகவானுக்கு வந்து இந்த மாதிரி பூ கொண்டு போகும்போது பெருமாளுக்கு வந்து நீ அந்த ஒரு பூவை வந்து அர்ப்பணம் செஞ்சதுனால அந்த ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்ல உடனே ஓ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணா அது புண்ணிய செயலாக மாறி விடுமா அப்படின்னு சொல்லி. சரி அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் புண்ணியம் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொர்க்கலோகம் போறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்றாங்க. அக்கா அங்க போன உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து உள்ள போன உடனே வந்து சொர்க்கலோகம் போன உடனே அவங்க வந்து அங்க யாரையுமே எதையுமே அவங்க பார்க்கவே இல்லை. சரி அவங்க கேக்குறாங்க, நீங்க எந்த அரை மணி நேரம் இருக்கு என்ன வந்து நீங்க அனுபவிக்கிறீங்க, இந்த மாதிரி சோமபானம் குடிக்கிறீங்களா இல்ல வந்து அப்சரச வந்து அவங்க நடனம் ஆடுவாங்க அதை பாக்குறீங்களா, அது எல்லாமே வந்து கேக்குறாங்க. அவங்க அது எல்லாமே வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஒரு கட்டர் மட்டும் கொடுங்க, இங்க வந்து பூந்தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. சரி அவங்க என்ன கேக்குறாங்களோ கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பூந்தோட்டம் போய் எல்லா பூக்களையும் வேக வேகமா கட் பண்ணி பெருமாளுக்கு அர்ப்பணம் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் சொல்லி வேகம் எல்லாமே அந்த இருக்கிற நேரம் வரைக்கும் எல்லாமே அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன ஆச்சுன்னா நேரம் முடிஞ்சது. அவங்க வந்து என்னாச்சு, அவங்க செய்த பாவம் எல்லாமே போய் அவங்க சொர்க்கத்திலே இருந்துட்டாங்க. பாருங்களேன், ஏன்னா பகவானுக்கு நம்ம வந்து ஒரு சிறிதளவு செய்யற ஒரு சிறு சேவை கூட வந்து பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. இப்ப தாமோதர மாதத்திலையும் அந்த ஒரு கதையை வந்து நம்ம கேட்போம், அந்த எலியுடைய கதை இல்லையா. அப்ப வந்து ஏன்னா எல்லாரும் வந்து பகவானுக்கு நேதீபம் காட்டணும் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு பலன் அப்படின்னு சொல்லி அப்ப தாமோதர மாதத்துல வந்து நீங்க அதை வந்து கேட்டிருப்பீங்க. இனி வந்து நம்ம கேட்கலாம். அந்த எலி வந்து என்ன பண்ணோம்னா, அது முன்னாடி அந்த வந்து பகவானுக்காக முன்னாடி நிறைய விளக்குகள் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க பக்தர்கள். ஆனா அது வந்து அதுல இருக்கிற நெய் தான் வந்து சாப்பிட வந்திருக்கு. அந்த திரியில இருக்கிற நெய் வந்து சாப்பிட தான் அந்த எலி வந்திருக்கு. அது என்னாச்சுன்னா சாப்பிடும் போது அது மேல வந்து இதுல வந்து அது அந்த உடம்புல வந்து அந்த முடியில இருக்கு இல்லையா, அதன் மூலமா நெருப்பு பட்டு அது வந்து ஃபுல்லா நெருப்பு ஆயிடுச்சு இல்லையா. எலி உடம்பு ஃபுல்லா வந்து நெருப்பு ஆனதுனால அது வந்து அந்த வழியில வந்து அது வந்து மேலையும் கீழையும் குதிக்குது. ஆனா பகவான் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இந்த எலி எனக்கு தீபம் காட்டுது அப்படின்னு நினைச்சு பகவான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த எலியுடைய உயிர் போனோடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது வைகுண்டம் வந்து போகுதாமா. இதுதான் ஏன்னா நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உண்மையா சில பேர் சந்தேகிக்கலாம் இல்லையா. அப்ப ஏன்னா பகவான் இல்லையா, நம்ம சிறிதளவு செய்யறது கூட பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் இது. இப்ப இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து புத்தர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய சீடர்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்து வந்து பிரசாதம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு குளக்கரை பக்கத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த குளத்துல நிறைய மீன்கள் வந்து இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே பிரசாதம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சீடர்கள் எல்லாமே. அந்த இதற்கு மீனுக்கும் வந்து அந்த குளத்துல வந்து பிரசாதம் வந்து போடுறாங்க. இப்ப அந்த மீன் வந்து சாப்பிட்ட உடனே வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மீனை வந்து பிரசாதம் சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்ட உடனே எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, நேர வைகுண்டம் வந்து போகுதாமா. பக்தர்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம், இது இப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி. நாம வந்து அப்ப வந்து புத்தர் வந்து சொல்றாங்களாமா, நீங்க வந்து இந்த பிரசாதம் சாப்பிடுறீங்க, ஆனா எந்த உணர்வுல சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல இல்லையா, அந்த நம்பிக்கை இருக்கான்னு. ஆனா அந்த மீனுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லை, எதையுமே யோசிக்கவே இல்லை, பிரசாதம் சாப்பிட்ட உடனே வைகுண்டம் போயிருச்சு. அதுதான் ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இல்லையா. நம்ம வந்து நம்பிக்கைக்கு நிறைய வந்து விளக்கங்கள் வந்து நம்ம இங்க வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். இப்ப இன்னொரு விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, ஒரு நாள் வந்து ஆன்மீக குரு அவங்களுடைய சீடர்களோட வந்து ஒரு நதியை வந்து கடந்து போறாங்க. இப்ப அந்த மாதிரி போகும்போதும் ஒரு பக்தர் மட்டும் வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க வர்றதுக்கு, ஒரு சீடர் மட்டும் வர்றதுக்கு கொஞ்சம் வந்து தாமதம் ஆயிருச்சு. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து கடந்து போயிட்டாங்க. ஆனா பார்த்தோம்னா எல்லாரும் கடந்து போன பிறகுதான் அந்த ஆற்றின் வழியா வந்து நிறைய அலைகள் வந்து நிறைய தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப அந்த சீடர் வந்து சொல்றாங்க, ஆன்மீக குருவே என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆன்மீக குரு வந்து சொல்றாங்க, வந்து நீ வந்து என்ன பண்ணுன்னா வேகமா வந்து கண்ணை மூடிட்டு வேகமா வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து அந்த பக்தர் வந்து எதுவுமே யோசிக்கலையாமா. அந்த சீடர் வேகமா கண்ணை மூடிட்டு அந்த பக்கம் வந்து தாண்டி போயிட்டாங்க. இது எப்படி நடந்தது, இதெல்லாம் வந்து முடியுமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா வந்து இல்லையா. நம்பிக்கை தான் வந்து ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இதே பார்க்கும்போது இன்னொரு விதம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு பெண் ஒரு பிராமணர் வீட்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா, டெய்லி வந்து தினமும் வந்து பால் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, 2-3 நாள் வந்து அவங்களுக்கு நேரம் வந்து தாமதமாகிக்கிட்டே வருது. ஏன்னா பிராமணருக்கு அடுத்தடுத்த யாகங்கள் அவங்களுடைய இது எல்லாமே வந்து பண்ண வேண்டியிருக்கு. அது இந்த பெண்ணால வந்து ரொம்ப தாமதம் ஆகிக்கிட்டே வருது. அப்போ ஒரு நாள் பிராமணருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அப்ப அந்த பெண் கிட்ட வந்து சொல்றாங்க அந்த பிராமணர், வந்து ஏன் வந்து எப்பவுமே வந்து லேட்டா வர்ற அப்படின்னு சொல்லி
கேக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி கேட்கும்போது படகுக்காரர் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தாமதம் ஆயிடுச்சு, அதனால நான் வர்றதுக்கு தாமதமாகுது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து பிராமணர் வந்து ரொம்ப நக்கலை சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க சொல்றாங்களாமா. என்னன்னா வந்து எல்லாருமே வந்து பகவானுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாக இந்த பிறவி பெருங்கடலையே தாண்டாங்க. நீ வந்து உன்னால வந்து இந்த சிறு ஆற்றையே வந்து கடந்து வர முடியலையா அப்படின்னு சொல்லி வந்து நக்கலா வந்து பேசுறாங்க. ஆனா வந்து என்னது பிராமணர் எந்த நம்பிக்கையில சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா அந்த பெண் வந்து அந்த பிராமணர் சொன்ன வார்த்தை முழுமையா வந்து நம்பிட்டாங்க. இப்ப அதனால என்ன பண்றேன்னா அந்த பெண் வந்து அடுத்த நாள்ல இருந்து நல்ல சரியான ஒரு நேரத்துக்கு வந்து அந்த பெண் வந்து வந்துட்டா. இப்ப அந்த பெண் வந்த உடனே வந்து அப்ப பிராமணர் வந்து கேக்குறாங்க, படகுக்காரன் வந்து சரியான நேரத்துல வந்துட்டானா அப்படின்னு சொல்லி. இல்ல பிராமணரே, நீங்க தானே சொன்னீங்க பகவானுடைய நாமத்தை சொன்னோம்னா பிறவி பெருங்கடையே தாண்டாங்க, ஆற்றை கடக்கிறது என்ன கடினமா அப்படின்னு சொல்லி. அதனால நான் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்து ஆற்றை கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப பிராமணருக்கே சந்தேகம், இது உண்மையா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பிராமணருக்கே சந்தேகம் ஆயிடுச்சு. இப்ப அந்த பிராமணன் அப்ப வந்து நீங்க நம்பலைன்னா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அந்த ஆற்றங்கரைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்க கூட்டிட்டு போய் அவங்க பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஆட்டை கடந்து போயிட்டாங்க. அப்ப வந்து பிராமணரை வந்து அந்த பெண் வந்து கூப்பிடுறாங்க, வாங்க பிராமணரை நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த பிராமணருக்கு வந்து சந்தேகம். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருமேன்னு சொல்லி அவங்க தூக்கிட்டு வந்து நடந்து போறாங்களாமா. அப்ப அதனால என்னாச்சு, அவங்க கீழே விழுந்துட்டாங்க, அவங்களால கடக்க முடியல. அதுதான் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, ஆனா இருந்தாலும் நமக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஆன்மீகத்துல வந்து முன்னேற முடியும். இந்த ஞானம் வந்து நமக்கு வெளிப்படுத்தப்படும், தெரிந்து கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது. இதுக்கப்புறம் ஓகே, அடுத்த ஸ்லோகம் 41. யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மபந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சயா. மொழிபெயர்ப்பு: எவன் ஒருவன் தனது செயல்களின் பலனை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றானோ, எவன் ஒருவனது சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டனவோ அவன் தன்னில் நிலை பெற்று இருப்பது உறுதி. செல்வத்தை வெல்வோனே, இவ்வாறாக அவன் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவது இல்லை. பொருளுரை: பரமபுருஷ பகவானால் உபதேசிக்கப்பட்டபடி பகவத்கீதையின் அறிவுரைகளை பின்பற்றுபவன் உன்னத ஞானத்தின் கருணையால் எல்லாவித சந்தேகங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பகவானின் அம்சமான அவன் ஏற்கனவே தன்னுணர்வில் நிலை பெற்று உள்ளான். எனவே அவன் சந்தேகமின்றி செயல்களின் பந்தத்திற்கு அப்பாற்பட்டவன். இப்ப இங்க வந்து பகவான் வந்து சொல்றாங்க இல்லையா, தன்னில் நிலை பெற்று இருப்பது உறுதி. யார் ஒருவர் வந்து செயல்களின் பலன்களை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றானோ, எவன் ஒருவனது சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டனவோ அவன் தன்னில் நிலை பெற்று இருப்பது உறுதி. இல்லையா, தன்னில் நிலை பெறுவது என்ன இருப்பது அப்படின்னா என்ன, நான் உடலல்ல ஆத்மா இல்லையா, அந்த ஞானம் தான் வந்து இங்க விளக்கப்படுது இல்லையா. நம்ம வந்து போன வகுப்புல வந்து பார்த்தோம், இந்த ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம வந்து உடலல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்றோம், படிக்கிறோம், கேட்கிறோம் இல்லையா. ஆனா எல்லா நேரத்திலையும் அந்த ஒரு நிலையில் வந்து நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம உணர்ந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்லையா. அதனால அது உணர்ற வரைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டே தான் வந்து இருக்க வேண்டும் இல்லையா. இந்த ஒரே ஒரு விஷயம்தான், நான் உடலல்ல ஆத்மா, அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம உணர்றதுக்காக தான் இது எல்லாமே வந்து நம்ம வந்து படிக்கின்றோம், கேட்கின்றோம் இல்லையா. இப்ப இதுதான் வந்து நம்ம பக்தி தொண்டு சேவை, இதுக்காக தான் வந்து நம்ம செய்கின்றோம். யார் ஒருவர் வந்து இது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையா, இந்த ஞானம் வந்து யாருக்கு வந்து தெரிஞ்சிருச்சோ, அதனால எல்லா சந்தேகமும் முடிஞ்சிருச்சோ, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து தன்னில் நிலை பெற்று இருப்பது உறுதி இல்லையா. ஏன்னா வந்து ஆரம்பத்துல பார்த்தோம்னா பாருங்களே, அர்ஜுனன் வந்து நிறைய வந்து பேசிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் தன்னை சீடனாக அர்ப்பணித்த பிறகுதான் பகவான் பேசவே ஆரம்பிப்பாங்க இல்லையா. வந்து ஏன்னா யார் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்களோ அவங்க தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா, யாருடைய சந்தேகங்கள் வந்து நீக்கப்பட்டு இருக்கோ, ரொம்ப ஞானத்துல இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியை ஒரு வார்த்தையில முடிச்சிருவாங்க, அதிகமா பேசவே மாட்டாங்க இல்லையா. அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரு குழப்பத்துல இருக்காங்க, யாரு ஞானத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா. இப்ப இங்க சொல்றாங்க, யாருடைய சந்தேகங்கள் நீக்கப்பட்டு விட்டனவோ அவன் தன்னில் நிலை பெற்று இருப்பது உறுதி. தன்னில் நிலை பெற்று இருப்பதுன்னா, நான் பகவானுடைய நித்திய சேவகன், நான் உடலல்ல ஜீவாத்மா,
என்னுடைய சொரூப நிலை வந்து பகவானுக்கு சேவகம் செய்வதுதான் அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்வது. இப்ப இதேதான் இல்லையா, இந்த ஞானம் எல்லாமே கேட்ட பிறகு அர்ஜுனன் வந்து என்ன சொன்னாங்க, கரிசிய வச்சனம் தவ இல்லையா, வந்து பகவானே நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செய்யறேன், நீங்க எல்லாரையும் கொல்ல சொல்றீங்களா நான் கொல்றேன் இல்லையா, என்னுடைய நிலை அதுதான் அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனன் வந்து செய்ய சம்மதித்தார் இல்லையா. அது வரைக்கும் என்ன சொன்னாங்க, ஐயோ இது இந்த மாதிரி வந்து எல்லாரையும் வந்து கொண்டுட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும், பெண்கள் விதவை ஆகி விடுவார்கள், முதியோர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் தவறான சந்ததிகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு பாவம் தான் விளையும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அந்த வாதத்தை வந்து அர்ஜுனன் வந்து முன் வச்சாங்க. ஆனா வந்து ஆனா இதையே வந்து ஞானம் முழுக்க கேட்ட பிறகு என்ன சொன்னாங்க, கடைசியில இங்க சொல்லியிருக்கிறவன் தன் நிலை பெற்று இருப்பது உறுதி இல்லையா, கடைசிய வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன். இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நாம் அந்த உறுதியான நிலை நம்மளுடைய தன்னிலையில் இருந்து நிலை பெற்று இருப்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப இதுலயே பார்க்கும்போது இந்த ஒரு நிலை நமக்கு ஏற்படும் போது என்னன்னா, பகவான் வந்து சொல்றாங்க, இந்த ஒரு ஞானத்தில் நிலை பெற்று இருக்கும் போதும் நாம் வந்து யார் ஒருவர் வந்து ஒருவரை கொன்றாலும் கொலை செய்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லி பகவான் ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அர்ஜுனன் இல்லையா, அர்ஜுனனுடைய புகழ் இன்னி வரைக்கும் வந்து நிலைத்து இருக்கு. ஆனா வந்து உண்மையிலேயே பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது, வெளிப்படையாக இல்லையா, எல்லா உயிர்களையும் வந்து அர்ஜுனன் மூலமாக பகவான் வந்து கொன்றார் இல்லையா. நம்ம வந்து வெளிப்படையா பார்த்தோம்னா என்ன ஆகும் இல்லையா, நம்ம வந்து எதுவுமே நமக்கு தெரியாம நம்மளா இந்த பகவத்கீதையை நம்ம தொடர்ந்து பாக்குறோம், முதல்ல எடுத்து பாக்குறோம், எப்படி தோணும், பகவான் வந்து என்ன சொல்றாங்க, எல்லாரையும் கொல்லணும் இல்லையா, அர்ஜுனன் வந்து எல்லாரையும் வந்து கொன்னாச்சு. ஆனா அர்ஜுனனுடைய புகழ் இன்னை வரைக்கும் வந்து உயர்ந்து இருக்கு எல்லா இடத்துலயும் இல்லையா. இதனால பகவான் சொன்ன வார்த்தையை வந்து அவங்க செஞ்சாங்க. அதுதான் ஏன்னா பகவான் வந்து என்ன சொன்னாங்களோ சரி தவறுக்கு அங்க இடமே கிடையாது. இங்க பௌதிக உலகத்துலதான் வந்து எப்படி இருமைகள் இருக்கு, சரி தவறு நன்மை தீமை. ஆனா பகவான் சொன்ன வார்த்தைகள் எல்லாருக்கும் அப்பாற்பட்டது, இருமைகளுக்கு அப்பாற்பட்டது, அங்க ஒருமை மட்டும்தான் இல்லையா. பகவான் என்ன சொன்னாங்களோ அதுதான் சரி, மத்தது எல்லாமே வந்து தப்பு. அப்படிதான் பிரபுபாதர் வந்து ஒரு இடத்துல லெட்டர்ல வந்து எழுதுறாங்க இல்லையா, பகவான் சொல்றது சரி தவறுன்னு சொல்லி நம்ம பார்க்க தேவையே இல்லை இல்லையா. அப்ப அதுதான் ஏன்னா வந்து இது ரொம்ப கடினமான விஷயம்தான் இல்லையா. அப்ப அர்ஜுனன் வந்து பார்க்கும்போது இது எதிர்த்தரப்புல இருந்தது யாரு, தன்னுடைய குருமார்கள், உறவினர்கள், பாட்டனார்கள் எல்லாருமே. ஆனா அவர்களையும் வந்து கொல்ல வேண்டும், எப்படி முடியும் இல்லையா. இப்ப வந்து நம்மளே வந்து இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து சொந்தக்காரங்க, நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் வந்து இருக்காங்க. இப்ப அவங்களை வந்து போய் வந்து கிருஷ்ணர் இங்க வர்றாங்க இல்லையா, நம்ம வந்து பகவான்னா ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரி பகவான் வந்து சொல்றாங்க, நிஜமாவே வந்து உன்னை எனக்கு பிடிக்கும், வந்து என்னை வந்து ரொம்ப பிடிக்கும் நீ சொல்ற அப்படின்னாக்கா வந்து நீ பாத்தேன்னா இங்க பக்கத்துல உனக்கு ரொம்ப பிடித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து போய் நீ கொல்லணும், நம்ம கொல்லுவோமா இல்லையா. ரொம்ப கடினமான காரியம்தான் இல்லையா. அப்ப இதுதான் இந்த மாதிரி எல்லாமே வந்து பகவான் வந்து சொல்றாங்க. இது பண்ண நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது பகவான் சொல்ற இது எதற்காக அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவான் முன்னாடி வந்து பகவான் வந்து ஒரு அசுரர்களை கொன்றாலும் இல்லையா அவங்களுக்கும் நன்மைதான் விளைகிறது இல்லையா. சிசுபாலன் இல்லையா, அப்ப வந்து அவங்க வந்து பகவான் தான் கொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஆத்மா அப்படியே பகவானுடைய இதுல ஜோதியில போய் அப்படியே வந்து கலந்துருச்சாமா. இது ஆச்சரியம் எல்லாருக்கும், எப்படி இந்த மாதிரி நடந்தது, சிசுபாலன் எப்பவுமே பகவானோட பகைமையோட தானே வந்து இருந்தான், எப்படி நடந்தது இல்லையா. இது எல்லாமே வந்து ஆச்சரியம் தான். ஏன்னா பகவானை வந்து முன்னாடி வந்து இதுல குருஷேத்திர போர்க்களத்துல பார்க்கும் எல்லாருமே பகவான் முன்னாடி வந்து நின்றுந்தாங்க இல்லையா. பகவானை பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லாருடைய உயிரும் வந்து பிரிந்தது. சில பேர் வந்து உணர்ந்தாங்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி, சில பேர் வந்து உணரவே இல்லை. ஆனா இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா 2 பேருக்கு நன்மைதான். ஏன்னா யார் ஒருவர் வந்து பகவானை வந்து பார்த்து கொண்டே பகவானை நினைத்து கொண்டே வந்து அவங்க வந்து இறக்கின்றார்களோ கண்டிப்பா அவங்க வந்து பகவானுடைய லோகத்தை வந்து அடைவது நிச்சயம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தவறே செய்யாதவர்கள் இல்லையா. இப்ப இருந்தாலும் வந்து என்ன ஆகுதுன்னா கௌரவர்களுடைய தரப்பிலிருந்து அவங்க போர் வந்து செஞ்சாங்க. ஆனா இருந்தாலும் வந்து என்ன ஆச்சுன்னா பகவான் இல்லையா எல்லாருக்கும் வந்து வைகுண்ட அந்த பதவியை வந்து பகவான் வந்து அளித்தார். அதுதான் ஒரு எதிரியாக இருந்தாலும் பகவான் எப்படி பாக்குறாங்க, நம்மள மாதிரி வந்து பாக்குறது கிடையாது, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பாக்குறது கிடையாது. பகவான் வந்து பார்ப்பது எல்லாமே வந்து உன்னத தலம் இல்லையா. ஆத்மாவை மட்டும்தான் பகவான் வந்து பார்க்கின்றார்
அதுதான் அந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் அந்த நன்மைதான் ஏற்படுதே ஒழிய பக்தருக்கும் எதிரிக்கும் கூட நன்மைதான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது. ஓகே, அதுக்கப்புறம் எனவே அவன் சந்தேகமின்றி செயல்களின் பந்தத்திற்கு அப்பாற்பட்டவன் இல்லையா. இப்ப அவங்க எப்படின்னா இந்த மாதிரி ஒரு உன்னத ஞானத்தில் தன்னில் என்னுடைய சொரூப நிலை ஜீவேர ஸ்வரூபகே கிருஷ்ணேர நித்தியதாச அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நான் ஒரு பகவானுடைய ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு நிலையிலிருந்து அவங்க செயல்படுறதுனால என்ன ஆகுதாமா, அவங்க செயல்களில் பந்தத்தில் சிக்குவது இல்லை இல்லையா. அர்ஜுனன் எல்லாரையும் கொன்னதுதான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம சாதாரண சும்மா போயிட்டு இருக்கோம், யாரையும் அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நமக்கு விளைவு ஏற்படும் இல்லையா. இதே பகவான் சொல்லி செய்யும் போதும் அங்க விளைவு இல்லை. அதுதான் அந்த ஒரு சொரூப நிலையில இருந்து செயல்படும் போது ஆன்மீக தளத்திலிருந்து செயல்படும் போதும் அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப அங்க செயல் செஞ்சாலும் அங்க விளைவு அவங்க சிக்கிக் கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லோகம் 42. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனக சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரதா. மொழிபெயர்ப்பு. எனவே அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானமென்னும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவச்சம் பூண்டு பரதகுலத்தவனே எழுந்து போர் புரிவாயாக. பொருளுரை. இவ்வத்தியாயத்தில் கூறப்பட்டு இருக்கும் யோக முறை சனாதன யோகம் அல்லது ஆத்மக்களால் செய்யப்படும் நித்திய செயல்கள் எனப்படும். இந்த யோகத்தில் இருவகையான யாகங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று பௌதீக உடைமைகளை துறக்கும் யாகம், மற்றது ஆன்மீக ஞானத்தின் யாகம். இது தூய ஆன்மீக செயலாகும். உடைமைகளை துறக்கும் யாகத்தை ஆன்மீக உணர்வுடன் இணைக்காவிடில் அத்தகைய ஞானம் பௌதீகமானதாகிவிடும். ஆனால் அவற்றை ஆன்மீக நோக்கத்துடன் பக்தி தொண்டாக செய்தால் அந்த யாகம் பக்குவம் அடைகிறது. நாம் ஆன்மீக செயல்களுக்கு வரும்போது தனது ஸ்வரூப நிலையை அறிதல், பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மையை அறிதல் என இவையும் இரண்டு விதமாக பிரிக்கப்படுவதை காண்கிறோம். பகவத்கீதையை உள்ளபடி பின்பற்றுவதன் ஆன்மீக அறிவின் இந்த இரு பிரிவுகளை மிக எளிதாக உணரலாம். அவனுக்கு தான் இறைவனின் அம்சம் என்ற பக்குவமான ஞானத்தை அறிவதில் எந்த சிக்கலும் இல்லை. இந்த ஞானம் பகவானின் திவ்யமான செயல்களை எளிதாக புரிந்து கொள்ள உதவுவதால் மிகவும் நன்மை பயப்பதாகும். இவ்வத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பரமபுருஷ பகவானே தனது உன்னதமான செயல்களை விவரித்தார். கீதையின் அறிவுரைகளை உணராத நம்பிக்கை அற்றவன் ஆவான். அவன் இறைவனால் தனக்கு அளிக்கப்பட்ட சிறு சுதந்திரத்தை தவறாக உபயோகிக்கின்றான். இத்தகைய அறிவுரைகளை பெற்றதும் எல்லாவற்றையும் அறிந்த பரம்புருஷ பகவானின் நித்திய ஆனந்தமயமான இயற்கையை புரிந்து கொள்ளாதவன் நிச்சயமாக முதல்தர முட்டாளே. கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை படிப்படியாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அறியாமையை அகற்ற முடியும். தேவர்களுக்கான யாகங்கள், பிரம்மனுக்கான யாகம், பிரம்மச்சரியம், குடும்ப வாழ்க்கை, புலன் அடக்கம், அஷ்டாங்க யோக பயிற்சி, தவம், பௌதிக உடைமைகளை துறத்தல், வேதங்களை படித்தல், வர்ணாசிரம தர்மம் எனப்படும் சமூக அமைப்பில் பங்கு பெறுவதால் செய்யப்படும் யாகங்கள் என பல்வேறு யாகங்களின் மூலம் கிருஷ்ண உணர்வு எழுப்பப்படுகின்றது. யாகங்களாக அறியப்படும் இவை அனைத்தும் ஒழுங்குபடுத்தும் செயல்களை அடிப்படையாக கொண்டவை. ஆனால் இச்செயல்கள் எல்லாவற்றின் முக்கிய உள்நோக்கம் தன்னுணர்வே ஆகும். அந்த லட்சியத்தை தேடுபவனே பகவத்கீதையின் உண்மையான மாணவன் ஆவான். ஆனால் அதிகாரத்தை சந்தேகிப்பவன் வீழ்ச்சி அடைகிறான். எனவே பகவத்கீதை அல்லது வேறு எந்த சாஸ்திரமானாலும் அதனை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் சரணடைந்து தொண்டு செய்து பயில வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான். அனாதி காலத்திலிருந்து வரும் சீட பரம்பரையை சேர்ந்தவரே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவாவார். கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டு இன்று வரை பூவுலகில் இருந்து வரும் இந்த பகவானின் கட்டளைகளில் இருந்து அவர் சிறிதும் பிறழ்வதே இல்லை. எனவே பகவத்கீதையின் பாதையை கீதையிலேயே கூறியுள்ளபடி பின்பற்ற வேண்டும். தனது சொந்த நோக்கங்களுக்காக கீதையின் உண்மையான பாதையில் இருந்து விலகியுள்ள சுயநலம் கொண்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கிருஷ்ணரே பரமபுருஷர். அவரது செயல்கள் அனைத்தும் நித்தியமானவை. இதை அறிபவன் பகவத்கீதையை படிக்கும் ஆரம்ப நிலையிலேயே முக்தி பெற்ற ஆத்மாவாவான்.
ஸ்ரீமத் பகவத்கீதையின் உன்னத அறிவு என்னும் 4ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. இல்லையா? இப்ப இது வரைக்கும் பார்த்தது நம்ம இந்த 4வது அத்தியாயத்துல என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே ஒரு சம்மரைஸா பிரபுபாதர் இங்க கீழே கொடுத்திருக்காங்க. இது இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்? 2 செயல்கள் இல்லையா? இவ்வத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கும் யோக முறை சனாதனம் அல்லது ஆத்மாக்களால் செய்யப்படும் நித்திய செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சனாதனம் எது நித்தியமாக இருக்கோ அதுதான் சனாதனம். நித்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் சனாதனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இப்ப இந்த யோகத்தில் 2 வகையான யாகங்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அர்ஜுனன் அந்த கேள்வி கேட்டாங்க. இல்ல எல்லாமே துறக்கணுமா இல்ல ஆன்மீகத்தின் மூலமாக நான் செயல் செய்யணுமா, எது நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விகள் அடுத்தது வரும். கரெக்ட் இல்லையா? அடுத்த அத்தியாயத்துல அந்த கேள்வி அர்ஜுனன் கேட்பாங்க. அப்ப அர்ஜுனன் கேட்கும்போது அதுக்கு பகவான் அந்த பதிலே சொல்லுவாங்க. இப்ப இது வரைக்கும் விவரிச்சது எப்படின்னா 2 விதமான யோக முறைகள் யாகங்கள் அப்படின்னு சொல்லி விவரிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னன்னா பௌதிக உடைமைகளை எல்லாமே துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு என்னன்னா ஆத்ம ஞானத்தின் யாகம் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் சொல்லப்பட்டு இருந்தது இல்லையா? ஆனா பௌதிக உடைமைகளை நம்ம எப்படின்னா சும்மா நம்ம துறந்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா துறந்தா அது என்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தூய்மை அடையலாம். தூய்மை அடைந்து நம்ம கிருஷ்ண உணர்வு வர்றதுக்கான அந்த ஒரு வழிமுறையாக தான் இருக்குமே ஒழிய அதுதான் நித்தியம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வெளிப்படையாதான் துறக்கின்றோம் இல்லையா? மனதிற்குள்ள அந்த ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அதை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா இதே பார்த்தோம்னா எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா அனைத்தையும் பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அங்க நம்ம அங்க செயல் செய்யறோம். ஆனா அங்க என்ன ஆகுது, அது கிருஷ்ண உணர்வின் செயலாக மாறி விடுகிறது. அதுதான் ஆத்ம ஞானத்தின் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இதை விவரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் 2 விஷயங்கள் திரும்ப வருது. அது என்ன அப்படின்னாக்கா தனது ஸ்வரூப நிலையை அடைதல், பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மையை அடைதல். இந்த மாதிரி நம்ம தூய்மை அடைந்து இல்லையா? ஒண்ணு என்ன பண்றோம், பௌதிக உடைமைகளை துறக்கின்றோம். இன்னொன்னு ஆத்ம ஞானத்தின் மூலமாக அர்ப்பணிக்கின்ற யாகங்கள் செய்கின்றோம். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விதம் செஞ்சு நம்ம தூய்மை அடைஞ்சு ஆன்மீக செயலுக்கு வந்துட்டோம். ஆன்மீக செயலுக்கு வந்த பிறகு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு 2 நிலை நம்ம உணர்வோம். ஒண்ணு என்ன அப்படின்னாக்கா நான் உடலல்ல ஆத்மா, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கின்றோம். இப்போ பகவானை பற்றிய உண்மையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். நம்முடைய நிலை என்ன, ஜீவேர ஸ்வரூபாய கிருஷ்ணேர நித்தியதாச, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயங்களை நாம தெரிந்து கொள்கின்றோம் ஆன்மீக தளத்திற்கு வரும்போது. அதுக்கப்புறம் இப்ப இதை யார் பின்பற்றுகின்றார்களோ அவங்களும் ஆன்மீக அறிவின் இந்த 2 பிரிவுகள், இந்த 2 விஷயம் நம்ம தெரிஞ்சலாம் இல்லையா? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணருக்கு நாம் சேவகம் செய்வதுதான் நம்முடைய உண்மையான சொரூப நிலை அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் இங்க விவரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க சொல்லப்பட்டிருந்தது இல்லையா? சந்தேகிப்பவர்கள் எப்படி அவங்களுக்கு என்ன நடக்கும், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எப்படி இருக்கும், நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம். இப்பதான் அதையும் இங்க பிரபுபாதர் அதையும் விவரிக்கிறாங்க. இப்ப நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க விவரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாகங்கள் இல்லையா? நம்ம தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் யாகம், அதுக்கப்புறம் பிரம்மச்சாரிகள் எப்படி அர்ப்பணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கிரகஸ்தர்கள் அஷ்டாங்க யோக முறை, அதுக்கப்புறம் தவ வாழ்க்கை, அதுக்கப்புறம் பௌதிக உடைமைகளை எப்படி எல்லாமே துறக்குறாங்க. இப்ப அந்த வேதங்கள் எல்லாமே எப்படி படிக்கிறாங்க, அந்த வர்ணாசிரம தர்ம முறை எப்படி எல்லாமே பின்பற்றுகிறாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம் முன்னாடி. இப்ப இது எல்லாமே பிரபுபாதர் இங்க விளக்குறாங்க. ஆனா இங்க எல்லா யாகங்களும் எதுக்காக செய்யப்படுது அப்படின்னாக்கா இந்த எல்லா அங்க பிரபுபாதர் சொல்லியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். என்னன்னா இந்த எல்லா யாகங்களும் கிருஷ்ண உணர்வை எழுப்புவதற்கு உபயோகப்படாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இது எல்லாமே செய்யப்படுது என்னன்னா நம்மை தூய்மை செய்வதற்காகத்தான். கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைந்து இலக்கு என்னன்னா நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்காகத்தான் இது எல்லாமே செய்யப்படுது அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபாதர் விவரிக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே ஒழுங்குபடுத்தப்படும் செயல்களாக சொல்லப்படுது. ஆனா மெயினா என்ன நோக்கம் அப்படின்னாக்கா நம்ம தன்னுணர்வு அடைவதுதான். தன்னுணர்வுனா என்ன, நான் உடல் அல்ல ஆத்மா இல்லையா, ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்வதுதான். இப்ப தெரிந்து கொண்டு அந்த ஒரு நிலையிலிருந்து செயல்படுவதுதான் நம்ம உண்மையான ஒரு உள்நோக்கமாக இருக்கு இந்த யாகங்கள் செய்வது எல்லாமே அப்படின்னு சொல்லி. இப்ப யாரு உண்மையான லட்சியம் இல்லையா, மனித பிரிவினுடைய உண்மையான லட்சியம் என்ன,
நாம் திரும்பி பகவானிடம் போவது, இந்த துன்பத்தை வந்து கடக்க வேண்டும் இல்லையா, இந்த பிறவி பெருங்கடலை வந்து கடக்க வேண்டும். இப்ப வந்து அவங்களுக்கு தான் வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உண்மையான லட்சியம் இது வந்து யாரு தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பகவத்கீதையின் உண்மையான மாணவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த பகவத்கீதை வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. அவங்களால இந்த பகவத்கீதையும் புரிந்து கொள்ள முடியும். இதே வந்து சந்தேகிக்கிறாங்க, சந்தேகம் ஏற்படுது, கண்டிப்பா அவங்களுக்கு வீழ்ச்சி அடைவது நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பகவத்கீதையோ இல்லைன்னா வேறு எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் கண்டிப்பாக நாமளா படித்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். கண்டிப்பாக ஆன்மீக குருவை சரணடைந்து தொண்டு செய்து அவரிடமிருந்து நாம் பயிலும் போது மட்டும்தான், அதுவும் அனாதிகாலமாக தொடர்ந்து வரும் இந்த சீட பரம்பரையை, ஏன்னா ஆரம்பத்திலே இந்த அத்தியாயத்துல முதல்ல பகவான் வந்து விவரிச்சது என்னன்னா சீட பரம்பரைய முக்கியத்துவம் கூறிதான் வந்து இந்த அத்தியாயமே வந்து தொடங்குது. அதனால அந்த சீட பரம்பரையின் மூலமாக தொடங்கி வரும், அதுல இருந்து வருகின்ற அந்த ஆன்மீக குருவை சரணடையும் போது மட்டும்தான் கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா இந்த உண்மையான ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா இதுல இருந்து அவங்க பிறள மாட்டாங்க. பகவான் என்ன சொன்னாங்களோ அது அப்படியேதான் வந்து அவங்க சொல்லுவாங்க. யாராவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய சொந்த நோக்கங்களுக்கு அவங்களுடைய எதையோ சொல்லி பகவத்கீதை வந்து சொல்றாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே வந்து இங்க பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சொந்த கருத்தை மட்டும்தான் வந்து சொல்றாங்க. அப்படி வந்து கிடையாது. ஏன்னா பகவான் என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டுமே ஒழிய நம்முடைய சொந்த கருத்தை வந்து சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பாகங்கள் மட்டும் வந்து எடுத்துக்குவாங்க, ஒரு சில பாகங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நிராகரிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பகவான் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே தான் வந்து சொல்ல வேண்டும். ஏன்னா பிரபுபாதர் அப்படிதான் வந்து விளக்குனாங்க. அதனாலதான் இதுக்கு வந்து உண்மை உருவேல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யார் ஒருவர் வந்து இந்த பகவத்கீதை வந்து படிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த அவங்களுடைய இருதயத்துல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது நிச்சயம். அப்ப இல்லைன்னா சில பேர் என்ன பண்ண தன்னுடைய சொந்த கருத்து இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்கன்னா அந்த பகவத்கீதை படிக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. இருக்கிற குழப்பம் தான் அதிகமாகுமே ஒழிய நமக்கு மாற்றம் வந்து ஏற்படாது. அதுதான் அவங்ககிட்ட வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சுயநலம் கொண்டவர்கிட்ட அவங்களுடைய சுயலாபத்துக்காக பகவத்கீதை வந்து எழுதுறாங்க, அது தவறு அப்படின்னு சொல்லி வந்து இங்க விவரிக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன உண்மையா நிச்சயமாக என்ன நம்ம வந்து கண்டிப்பா முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், நாம வந்து பகவானுடைய நித்திய சேவகன், பகவான் செய்வது எல்லாமே எப்படி திவ்யமானது அவருடைய செயல்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி வந்து நாம் புரிந்து கொள்வது அவசியம் இல்லையா. நம்ம இதிலே பார்த்தோம் பகவானுடைய தோற்றம் எப்படிப்பட்டது, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவைத்தி தத்வதக தெக்வாதேகம் புனர்ஜன்ம நைத்திமா ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி இல்லையா. பகவானுடைய தோற்றமும் செயல்களும் யார் ஒருவர் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கிறார்களோ கண்டிப்பாக இந்த பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லி வந்து இங்க பகவான் வந்து சொன்னாங்க. இது இப்ப அதேதான். இப்ப அது இங்கே இந்த 4வது அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு சுருக்கமாக சம்மரைஸா வந்து பிரபுபாதர் இந்த கடைசி ஸ்லோகத்துல வந்து கீழே வந்து பொருளுரையை வந்து கொடுத்திருக்காங்க. இது ஓகேப்பா. இதை அறிபவன் பகவத்கீதையை படிக்கும் ஆரம்ப நிலையிலேயே முக்தி பெற்ற ஆத்மாவாவான். யார் வந்து இந்த நம்பிக்கையோட வந்து இதை கேட்டு புரிந்து கொள்கிறார்களோ இல்லையா கண்டிப்பாக அவங்க ஆரம்பத்திலேயே முக்தி பெற்ற நிலை அப்படின்னு வந்து இங்க சொல்லிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா.